ஸோ குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். என்னெல்லாம் ஆன்சர் பேச போகிறோம் லெக்சர் 3ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டர் ரிஃப்ளெக்டர் சர்ஃபேஸ், கம்ப்ளீட்லி அப்சார்பிங் சர்ஃபேஸ், இதோட எஃப் ஃபார்முலா பற்றி பேச போகிறோம், பி ஃபார்முலா பற்றி பேச போகிறோம். ரைட்டா? பட் நியூவாக இப்போ வந்து அத்தனை பேருக்குமே குட் ஈவினிங் பை. உங்களை லாஸ்ட்டாக நான் ரிசீவ் பண்ணுறேன். இப்போ மட்டும் லெசனை கவனிச்சிட்டே வாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் of electromagnetic waves. சரி, இதோட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு லைனு அப்படியே என் கூடயே படிச்சிருக்கீங்களா? ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான், அதுதான் இங்கே சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். ஃபஸ்ட் லைன் படிங்க. எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் வர்றதுக்கு யார் காரணம்? Accelerated electron should radiate energy. Accelerated electron should radiate energy. ஒரு எலக்ட்ரான் சும்மா இல்லாமல் மேலேயும் கீழேயும் குதிச்சிட்டு இருந்ததுன்னா அங்கேருந்து எனர்ஜி ஒன்று எமிட் ஆகும். அந்த எனர்ஜியோட பேர் தான் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். அப்போ ஃபஸ்ட் லைன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இதை தான் எழுதணும். த ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் should radiate energy. That energy is called as electromagnetic waveன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, energy of electromagnetic wave is equally divided into electric field vector and magnetic field vector. இது நான் நேற்றே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் 100 ரூபாய் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 50 ரூபாய், மேக்னெட்டிக் ஃபீல்டு 50 ரூபாய். உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு மீடியம் வேண்டாம் அப்படின்னா they do not require any material medium. தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீடியம் வேணும்னா அது லாங்கிடியூடினல் சவுண்ட் வேவ், வாட்டர் வேவ்ஸ், சீஸ்மிக் வேவ்ஸ், இதெல்லாம் மீடியம் இருந்தால் தான் போகும். மீடியம் இல்லாமல் ட்ராவல் ஆகும்னா அது கண்டிப்பாக எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவாக தான் இருக்கும். they do not require any material medium. ரைட்டா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், electromagnetic waves transverse in nature. நீங்கள் 9th 10th படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்வர்ஸ்னால் என்ன, லாங்கிடியூடினல்னா என்ன அப்படின்ட்டு. ஒரு வேவ் இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதுன்னா பார்ட்டிக்கிளோட வைப்ரேஷன் பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா டிரான்ஸ்வர்ஸ். வேவோட டைரக்ஷன்லேயே இருந்ததுன்னா அதுக்கு பேர் லாங்கிடியூடினல். வேவும் இதே டைரக்ஷன், வைப்ரேஷனும் இதே டைரக்ஷன், அதுக்கு பேர் லாங்கிடியூடினல். லாங்கிடியூடினலில் கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். லாங்கிடியூடினலில் கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன். அதுவே இங்கே வந்தீங்க அப்படின்னா க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப்னு படிச்சிருப்பீங்க. ரைட்டா? அப்போ கவனமாக கற்றுக்கோங்க. இட் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர்னு படிச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. 4 பாயிண்ட் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் ஒரு ஸ்டூடெண்ட் லிங்க் கேட்டிருக்காங்க. ஓகே. Electromagnetic waves are transverse nature. It is travels equal to speed of light, which is 3 × 10⁸ ன்னு கற்றுக்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர்னு சொல்லிட்டேன். அது ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக போகும். நேற்று தான் கற்றுக்கிட்டீங்க 1/√μ0ε0ன்னு புரிஞ்சுக்கணும். 1/√μ0ε0 ரைட்டா? சார், ஒருவேளை மீடியத்தில் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் போகும்னா எப்படி சார் போகும்? 1/√μr∈r தவிர்க்க முடியாத ஒரு ஈக்குவேஷன். எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவில் கேன்னு ஒரு ஆள் இருப்பான், ஒமேகான்னு ஒரு ஆள் இருப்பான். இவங்க 2 பேரும் தான் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் லெசனை கடத்தி கொண்டு போகிறவங்க. கேவோடது 2π/λ ஆங்குலர் வேவ் நம்பர். ஒமேகா 2π/t என்றைக்குமே மறந்துடாத ஆங்குலர் வெலாசிட்டி 2π/λ 2π/t. ரைட்டா? ஸோ நேற்று சொல்லாத ஒரு விஷயம், இந்த ஒமேகாவையும் கேவையும் டிவைட் பண்ணால் என்ன வரும்? இது ப்ராப்ளம் சால்விங்க்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும். ஒமேகா/கே என்ன வரும்? ஒமேகா/கே அகைன் என்ன வரும்? ஒமேகா/கே என்ன வரும்? ஏன் சார் இத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கீங்க? ஏன்னா வேவ்ஸ் லெசன் 11ல்
வே ஆப்டிக்ஸ் 12th இந்த இடத்துல டியூவல் நேச்சரில் எல்லா இடத்துலையும் இவனுங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒமேகாவையும் கேவையும் தாராளமாக பார்க்கலாம். இன்றைக்கி சொல்கிறது தான், ஒமேகாவையும் கேவையும் டிவைட் பண்ணிங்கன்னா அவன் கண்டிப்பாக வெலாசிட்டியாக தான் இருப்பான். நம்ப மாட்டோம் சார் சொன்னீங்கன்னா ஒமேகாவுக்கு 2π நியூ, கேக்கு 2π/λ, 2π போயிடுச்சு, லாம்டா மேலே போயிடுச்சு, நியூ லாம்டா. ஸோ நான் உங்களை மாதிரி இல்லை, நீங்களாவது ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக ஃபிசிக்ஸ் தெரியாத போது நான் பெரியாண்டின்னு சொல்லிட்டு ஒரு சாரை மீட் பண்ணேன். அவர்கிட்ட பிஹெச்டிக்காக போனேன். அவர் தான் இந்த ஃபிசிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப அழகாக அடுத்த இடத்துக்கு கொண்டு போக காரணமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். எப்படி தெரியுமா சொல்லி தருவார்? ஒன்றுமே இல்லை சதீஷே, ஒரு வேவோட ஸ்பீடு தெரியணும்டா, இப்படி தான் பேசுவார். ஒரு வேவோட ஸ்பீட் தெரியணும். என்னடா பண்ணுவேன் தெரில சார், ஒரு வேவ் போட்டுக்கோயேன். இது அவர் சொல்லி கொடுத்தது சத்தியமாக ஃபிசிக்ஸ் ப்ராமிஸாக அவர் இதே மாதிரி தான் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கும் மறக்கவே இல்லை. ஒரு வேவோட ஸ்பீடு வேணும் பாரேன். ஏன் சார் சி போட்டிருக்கீங்க? இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அதனால் நம்ம சி தான் போடணும். என்னங்க சார் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ஒரு வேவ் தானே, அதுக்கு கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி இருக்கும் தானே, வேவ் லென்த் இருக்கும் தானே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது என்ன ஸ்பீடில் போகுன்னு நமக்கு கிடச்சிரும். ஒரு முட்டாளுக்கு இப்படி தான் அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்படி சொல்லி கொடுக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்ஸ் புரிய ஆரம்பிச்சுது. ஃபிசிக்ஸ் இவ்வளோ ஈஸியாக இருக்கும் போல இருக்குன்னு அப்போ தான் தெரியுது. நல்ல டீச்சர்ஸ் தான் நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறன்றதை முடிவு பண்ணுறதுன்ட்டு அப்போ தான் என்னால் உணர முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்ஸ் ஏதோ எம்எஸ்சி பிஎட்னு படித்தாச்சு, பட் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இங்கே கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு ஒரு கட்டம் வரும்பொழுது என்ன பண்ணுறதுன்னா கடவுளாக அவர் அனுப்பி விட்டார் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. இன்னைய வரைக்குமே கூட இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன டவுட் அப்படின்னாலும் எப்போ கேட்டாலும் உடனே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ ரிட்டையர்ட் அவங்க இங்கே பாண்டிச்சேரி பசங்க தெரியும், காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர்டு. தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்தாங்க, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருந்தாங்க. ஒரு பிரமாதமான ஃபிசிக்ஸ் டீச்சர். ரைட், C = நியூ லாம்டா இப்படி தான் ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுத்தாங்க. நியூ வந்து 1/tன்னு வச்சுக்கோங்களேன், இது லாம்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லாம்டா/t டிஸ்டன்ஸ் பை டைம் v. அப்போ இந்த இடத்துல ஒமேகா/k வந்து வின்னு அழகாக கற்றுக்கணும். ஒமேகா/k வின்னு பிரமாதமாக கற்றுக்கிட்டிங்களா? ரைட் சார். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மறந்துடாது, இது கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். 5-6 பாயிண்ட் இருக்கும். முக்கியமாக டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் தெரியுமா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். அதை யார் ப்ரூவ் பண்ணா? படித்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வே ஆப்டிக்ஸ் படித்த பசங்களுக்கு. போலரைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை டிரான்ஸ்வர்ஸ்னு ப்ரூவ் பண்ணுச்சு. சார் எங்களுக்கு போலரைசேஷனாக என்னன்னே தெரியாது சார். கவலைப்படாது, அடுத்த லெசனில் சொல்லித்தரேன். போலரைசேஷன் லைட்டுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், ரீஃப்ராக்ட் ஆகும், டைஃப்ராக்ட் ஆகும், இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும், போலரைசேஷன் நடக்கும். இதெல்லாம் நடந்தால் தான் அது லைட்டு. அப்போ லைட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் போலரைசேஷன். யார் கேட்டாலும் சொல்ல தெரியணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை டிரான்ஸ்வர்ஸ்ன்னு சொன்னது யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாதா? போலரைசேஷன் தான் டிரான்ஸ்வர்ஸ்னு சொல்லிச்சு. அப்போ ரிஃப்ளெக்ஷன் 2 வேவ்லையும் இருக்கும், லாங்கிடியூட்லையும் இருக்கும், டிரான்ஸ்வர்ஸ்லையும் இருக்கும். என்னை பாரு, நான் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேளு. டிரான்ஸ்வர்ஸ்லையும் இருக்கும், லாங்கிடியூட்லையும் இருக்கும். ரீஃப்ராக்ஷன் 2த்துலேயுமே இருக்கும், டைஃப்ராக்ஷன் 2த்துலேயுமே இருக்கும், இன்டர்ஃபரன்ஸ் 2த்துலேயுமே இருக்கும். போலரைசேஷன் எங்கே இருக்கோ அவன்தான் டிரான்ஸ்வர்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர்னு சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் எது? காது கொடுத்து கேட்டியா? போலரைசேஷன் சார். ரைட்டா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் நான் சொன்ன 2 விஷயம் முக்கியமான விஷயம். சிக்கு பதிலாக 1/√μ0 தேவை, விக்கு பதிலாக c/√μr ε0 தேவை, சிக்கு பதிலாக E0/B0ன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும், விக்கு பதிலாக ஒமேகா/kன்னு தெரியணும். யாராக இருந்ததுன்னா சி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ வெலாசிட்டியாக இருந்தாலே ஒமேகா/k, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் வெலாசிட்டி, கீழே ஆங்குலர் வேவ் நம்பர், 2த்தையும் டிவைட் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும்? வி கிடச்சிரும்னு புரிஞ்சுக்கணும். சரி, நல்லா இருந்துச்சு, நல்லா கற்றுக்கிட்டிங்களா? இது எப்போவுமே கேட்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. 1 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கூட கேட்கலாம். பார்த்துக்குறீங்களா? ரைட்.
அடுத்தது நேற்று பவன் கேட்ட அந்த எக்ஸ்பிரஷன் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட், கம்ப்ளீட்லி அப்சார்பிங், இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சொல்லிக் கொடுங்க சார். ஸோ அந்த டாபிக் இப்போ ஆல்மோஸ்ட் லெசன் நம்ம முடிச்சிட்டோம். நேற்று எதெல்லாம் மிஸ் பண்ணமோ அதை தான் தேடிட்டு இருக்கேன். இப்போ வேறு ஒன்றும் கிடையாது. நீ புக்கை திறந்து பார்த்தனா உனக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் எப்போவுமே மறக்காத மாதிரி கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்கோங்க. கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட், கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் ஒன்றும் இல்லை பா, இது ஒரு கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். இங்கேருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போய் படுது, பட்டு திரும்ப வருது. திரும்ப வருதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கீழே காமிக்கிறேன். அதே டைரெக்ஷனில் தான் வரும். போகும்பொழுது மொமெண்டம் P1, வரும்பொழுது மொமெண்டம் P2. மொமெண்டம் நேற்று மொமெண்டத்துக்கு என்ன சொன்னேன், E/Cன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதனால் E/C, இங்கே E/C மைனஸ் E/C. எதுக்கு சார் P2க்கு மைனஸ் போட்டிங்க? ஆப்போசிட்டில் வருது சொல்லலாம், இல்லை மைனஸ் ஐயில் வருதுன்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் மொமெண்டம் P2 மைனஸ் P1. P2க்கு பதிலாக மைனஸ் ஆஃப் E/C, மைனஸ் ஆஃப் E/C, மைனஸ் 2E/C கற்றுக்கிட்டீங்களா? அப்போ மேக்னட்யூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் நேற்று இந்த கொஷினுக்கு நீங்கள் தான் பதில் சொன்னீங்க, சூப்பராக சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டெல்பிக்கு பதிலாக 2E/C, டெல்பிக்கு பதிலாக 2E/C. சரி, நல்லா கற்றுக்கிட்டோம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட். இன்னைக்கு சொல்கிற ஐடியா என்னென்னா, கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் போய் பட்டு திரும்ப வந்ததுனாலே அந்த ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே 2 வரணும், ரைட்டா? ஸோ 2 வரணும், பார்த்துக்கிறீங்களா? ஸோ கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் 2E/C. ஃபோர்ஸ் கேட்குறாங்க, பட்டு திரும்ப வருது. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த பிளேன் மேலே பட்டிருக்கும்? ஃபோர்ஸுக்கு நாங்கள் படிச்சிருக்கோம் சார், அக்கார்டிங் டு நியூட்டனோட செகண்ட் லா, ΔP/ΔT 2E/C, இங்கே T. நேற்று தான் கற்றுக் கொடுத்தேன், எனர்ஜி பை டைமு பவர்னு சொல்லியிருந்தோம். அப்போ ரேடியேஷன் ஃபோர்ஸு 2P/Cங்களா? ஆமாம் பா, இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2P/C, ரேடியேஷன் ஃபோர்ஸ் 2P/C. சரிங்க சார், ஃபோர்ஸ் தெரிஞ்சாலே அங்கே நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாமே. ரேடியேஷன் ப்ரெஷர், ஒரு கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருக்குது பா. உனக்கு முன்னாடி உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சுவர் தெரியும்ல உங்கள் வீட்டில், அதுதான் உன் கண்ணிலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போகுது, பட்டு திரும்ப ஒன்ட்டே வந்துடுது. அப்போ அந்த வால், அந்த சுவருக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை ஆகிருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை ஆகிருக்குன்றது தான் இங்கே கொஷின். ப்ரெஷருக்கு ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியான்னு நாங்கள் படிச்சிருக்கோம் சார். அதனால் ஃபோர்ஸுக்கு 2P/C, இங்கே ஒரு ஏரியா. இப்போ தான் பவர் பை ஏரியாவுக்கு குழப்பிக்காத, இது ப்ரெஷர், இந்த P பவர். நேற்று சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்டென்சிட்டி பவர் பை ஏரியா. அப்போ 2I/C. இந்த 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும், ரைட்டா? ஒரு கன்க்ளூஷன் பாருங்கள். கண்டிப்பாக கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸாக இருந்தால் சேஞ்ச் இன் மொமெண்டம் 2E/C, ரேடியேஷன் ஃபோர்ஸு 2P/C, ரேடியேஷன் ப்ரெஷர் 2I/C. கவனமாக கவனி, இது கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட், போய் பட்டு திரும்ப வந்தா, கரெக்டாக? இப்போது உனக்கு ஒரு டவுட் வரும், சார் நீங்கள் சொல்லி கொடுத்தது நேராக போய் பட்டு நேராக திரும்ப வரத்துக்கு தானே நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் கேள்வி அது இல்லை. செட்டைன் ஆங்கிளில் பட்டு செட்டைன் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆனால் இந்த ஃபார்முலாவில் நாங்கள் எப்படி மாற்றுறது? அப்போ இந்த ஆங்கிளில் ஃபைன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஃபைனா காம்பனன்ட் பிரிச்சுக்கலாமா? என்ன ஆகும்? இந்த இடம் காஸ் ஃபை ஆகிடுமா? உனக்கே தெரியும்ல, ரிசால்வ் பண்ணும்போது எங்கே ஆங்கிள் இருக்கோ அங்கே காஸ். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு 2E cos phi/C, ஃபோர்ஸுக்கு 2P cos phi/C, ப்ரெஷருக்கு 2I/C cos phi. நீ நம்பலைன்னா 5க்கு 0ன்னு கொடுத்து பாருங்கள், பழைய ஈக்குவேஷன் வந்துருச்சா? இது எல்லாமே லாஸ் ஆஃப் மோஷனில் படிச்சுட்டு தான்ப்பா. ஒரு பாலை போயிட்டு செவுத்தில் அடித்து திரும்பி வந்தால் ஒரு கேஸு, செட்டைன் ஆங்கிளில் பட்டு செட்டைன் ஆங்கிளில் வந்தால் 2mv cos θ/tன்னு படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்க சார், கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சொல்லிட்டீங்க, நேராக போய் பட்டு நேராக திரும்பி வந்தா, செட்டைன் ஆங்கிளில் பட்டு செட்டைன் ஆங்கிளில் திரும்பி வந்தா. ஒரு வேளை திரும்ப வரலன்னா என்ன பண்ணுறது? கம்ப்ளீட்லி அப்சார்பிங். அடுத்த கேஸு கம்ப்ளீட்லி அப்சார்ப்ஸ். ஒன்றுமே இல்லை, சேஞ்ச் இன் மொமெண்டம் வெறும் E/C, ஃபோர்ஸு P/C, ப்ரெஷர்
I/C. புரிஞ்சிருக்கும் உனக்கு. ஸோ பட்டு திரும்பி வந்தாதான் 2 வரும். திரும்பி வரலன்னா 2 வரக்கூடாது. கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டிங்காக இருந்தால் தான் 2 வரணும். இதெல்லாம் கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டிங். செட்டின் ஆங்கிளாக இருந்தால் கூட ஒரு cos phi போட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை ஏமாத்துறது ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் வெர்டிக்கல் கொடுத்துருவாங்க 30 டிகிரி. நம்மளும் போயிட்டு cos 30 வச்சு சால்வ் பண்ணிடுவோம். பிரச்சனை என்ன? ஃபை எங்கே இருக்குது பாரு, ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் ஹரிசான்டல். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன தப்பு பண்ணிடுது. படித்த கொஷினை தப்பு பண்ணக்கூடாது. படிக்கலை போய் தொலையுது, விட்டு போங்க. படிச்சுட்ட அப்படின்னா கண்டிப்பாக அதை தப்பு பண்ணக்கூடாது. ஆங்கிள் எப்போவுமே ஃப்ரம் ஹரிசான்டல்லேருந்து தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அவங்க வேணும்னே ஃப்ரம் வெர்டிக்கல்லேருந்து 30 டிகிரின்னு கொடுப்பாங்க. ஃப்ரம் வெர்டிக்கல்லேருந்து 30 டிகிரி. நீ தான் புச்சால்தனமா ஹரிசான்டல்லேருந்து தான் இந்த ஆங்கிள் எடுத்துருக்கணும். அப்போ 60 வச்சு தான் சால்வ் பண்ணணும். இல்லை சார் நான் 30 டிகிரி வச்சு தான் சால்வ் பண்ணணும் நீ இடம் பிடிச்சினா காசை சைனாக மாற்றிக்கோ. ஏன் cos 90 - θ sin θ மாறிடும். விருப்பம் தான் 2e sin θ போட்டுக்கோ. பட் θ டேக்கன் ஃப்ரம் வெர்டிக்கல். அதனால் இவ்வளோ குழப்பமே வேண்டாம். காஸ்னே இருக்கட்டும், ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் ஹரிசாண்டல்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இன்னும் போக போக ப்ராக்டிஸ்லேயும் பழக்கத்துலேயும் உங்களுக்கு சீக்கிரமாக ஓடி வந்துடும். கற்றுக்கிட்டிங்களா? ஸோ இது வரைக்கும் நேற்று பேசாத விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம பேசியிருக்கோம். அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களோட ரேஞ்ச் என்ன, அவங்க எதுக்கெலாம் யூஸ் ஆவாங்க. நான் யூசஸ் நான் சொல்லலை. யூசஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த கிளாஸ் முடிஞ்சதும் சென்ட் பண்ணி விட்டுறேன். சும்மா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் யார் மொத்தம் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் எதுக்கு பயன்பட போகிறாங்க, அதுதான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ரேஞ்சு தான். ரைட்டா? ரேஞ்ச் கற்றுக்கலாமா? ஆச்சரியமான விஷயம். அகைன் 19. ஆனாலும் இன்றைக்கி நிறைய பேர் பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. கவனமாக கவனி. நான் வேறு கேன்சல் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்ல, இந்த நல்ல கிளாஸை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். முதல்ல ஸ்பெக்ட்ரம்னு என்ன தெரியுமா? ஸ்பெக்ட்ரா, ஸ்பெக்ட்ரம், வானவில் பார்த்துருக்கீங்களா? ரெயின்போ. ஸோ எல்லா கலருமே இருக்கும்ல, விப்ஜிஆர். ஸோ வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேவ்லென்த் இருக்கும். வயலட்டுக்கு தான் வேவ்லென்த் ரொம்ப கம்மி. இருக்கல ரெட்டுக்கு தான் வேவ்லென்த் ரொம்ப ஜாஸ்தி. வேவ்லென்த் ஆஃப் வயலட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். வேவ்லென்த் ஆஃப் ரெட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உனக்கு நல்லா தெரியும் ஏன் சிக்னல்ஸ்லாம் ரெட் ஸ்டாப் அந்த விஷயத்துக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, வேவ் லென்த் ஜாஸ்தி அப்படின்னா அந்த ரெட் கலர் லைட்டு வேவ் லென்த் ஆஃப் த வேவ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த லைட்டால் தொலைதூரம் பயணம் பண்ண முடியும், ரொம்ப தூரத்துக்கு போக முடியும். அதனால் தூரத்துலேருந்து வர்ற ஒருத்தவங்களுக்கு சிக்னல் போட்டிருக்காங்கன்னு தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் ரெட் கலரை ஸ்டாப் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி டே டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே அண்ணாந்து பாருங்கள், வானம் ஃபுல்லாக ப்ளூயிஷாக இருக்கும். அதே ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க. சூரியன் உதிக்கும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் பாருங்களேன். காரணம் என்னென்னா, டே டைமில் வைலட்டு தான் ஸ்கேட்டர் ஆகும். ஏன்னா பக்கத்தில் இருக்குது. டே டைமில் மேலேருந்து பக்கத்தில் வைலட் தான் ஸ்கேட்டர் ஆகும். அதனால் அந்த வைலட் மட்டும் ப்ளூயிஷாக மேலே தெரியும். ராமன் ஸ்கேட்டரிங் என்ன சொல்லுது? அதே ஈவினிங் டைமில் பார்த்தீங்க, மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா சன்லைட் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். சன்லைட்னா யார்? ஒயிட் லைட். ஒயிட் லைட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 கலர்ஸ் விப்ஜிஆர். அதில் என்ன ஆகும்னா ரொம்ப தூரம் போகிறதுக்குள்ளார வைலட்டு, இண்டிகோ, ப்ளூ, ரெட், எல்லோ எல்லாமே ஸ்கேட்டர் ஆகிடும். ரெட்டு மட்டும்தான் உயிரோடு இருக்கும். அப்போ நம்ம கண்ணுக்கு மார்னிங் சன்செட் அப்பையும் சன்செட் அண்ட் சன்ரைஸ் அந்த 2 டைம் அப்போவும் ஏன் ரெட்டிஷாக தெரியுதுன்னு கேட்டாங்கன்னா, அக்கார்டிங் டு ராலே ஸ்கேட்டரிங், வேவ்லென்த்து அதிகமாக இருக்கக்கூடிய ரெட்டு கம்மியாக ஸ்கேட்டர் ஆகும். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். டே டைமில் ப்ளூயிஷாக இருக்கும். இது எங்கே படிப்பீங்கன்னா, வேவ் ஆப்டிக்ஸில் ராமன் ஸ்கேட்டரிங்க்கு கீழே ராலே ஸ்கேட்டரிங்னு ஒரு 3 மார்க் கொஷினாக படிப்பீங்க. த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு 1/4 பவர் ஆஃப் வேவ் லென்த்னு படிப்பீங்க. நான் அங்கே வரும்போது அதை கற்றுக் கொடுக்குறேன். இங்கே ஸ்பெக்ட்ரம் வந்ததுனால அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ரைட் சார். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொன்னீங்களே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னாலே குரூப் ஆஃப் வேவ்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்களேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு குரூப் ஆஃப் வேவ்ஸ். யாரெல்லாம் இதில் இருக்காங்க? முதலாக ஒருத்தன் வரப்போகிறான். அவனுக்கு பேர் காமா ரே.
இருக்கிறதுலே இவன் தான் மோசமானவன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சார் இவன் அப்படி சொல்கிறீங்க? எல்லா இடத்துக்கும் ஈஸியாக பெனட்ரேட் ஆகி போயிடும். பெனட்ரேட் ஆகிட்டு போயிடுவான்னா அப்போ காமாரேவோட ஃப்ரீக்வன்சி தான் ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம். காமாரே இருக்கிறதே மோசமான ரே. எல்லா இடத்துலையும் ஈஸியாக பெனட்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும், உள்ளே பூந்து போயிட்டே இருக்கும். அப்போ ஃப்ரீக்வன்சி ரொம்ப மேக்ஸிமம். காமாவோட தம்பி யாருன்னா எக்ஸு. இந்த ஆர்டர் மாற்றக்கூடாது, அதுக்காக தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது கதை சொல்கிறேன் நான். காமா எக்ஸு, யூவி விசிபிள், ஐஆர் மைக்ரோவேவ், லாஸ்ட்டாக ரேடியோ வேவ், 8th வேணா லாங்கர் வேவ்ஸ் எழுதிக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். ஸோ குரூப் ஆஃப் வேவ்ஸ் தான் இந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஆர்டர் மறந்துடாத, காமா எக்ஸு, யூவி விசிபிள் ஐஆர், மைக்ரோவேவ் ரேடியோ, லாங்கர் வேவ். முதல்ல இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் எழுதிக்கணும். ரேஞ்செல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். முதல்ல காமா ரே உங்களுக்கு தெரியுமா? காமா ரேவோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப மேக்ஸிமம். ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் ஃபஸ்ட் ரேங்க் தான் காமா, செகண்ட் ரேங்க் தான் எக்ஸு, தேர்ட் ரேங்க் தான் யூவி, ஃபோர்த்து விசிபிள், ஐஆர், மைக்ரோவேவ், லாஸ்ட்டாக ரேடியோ. ஸோ காமா ரேவோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம். இப்போ இந்த இடத்துல நான் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எழுதிடுறேன், இந்த இடம் வேவ்லென்த் எழுதிடுறேன். நான் உனக்கு கொடுக்குற வேலை காமா ரே எங்கே யூஸ் ஆகுது, எக்ஸ் எங்கே யூஸ் ஆகுது. இப்போ இதுக்கு டீச்சர் வேணாம், சும்மா 4 லைன் தான், நீ படித்தாலே உனக்கு தெரியும். எக்ஸ்ரே மெடிக்கல் ஃபீல்டில் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் விசிபிள், நம்ம பார்க்குறது எல்லாமே விசிபிள் தான். உன் கண்ணுக்கு தெரியுது அத்தனையுமே விசிபிள் தான். இப்போ நான் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், உனக்கு அது ரெட் கலராக தெரியுதுன்னா அதான் விசிபிள் லைட்டு. யூவி எங்கே யூஸ் ஆகுது, ஐஆர் எங்கே யூஸ் ஆகுது, ஃபோட்டோகிராஃபிக்கில் யூஸ் ஆகுது, மைக்ரோவேவ் எங்கே யூஸ் ஆகுது குக் பண்ணுறதுக்கு, ரேடியோ வேவ் எங்கே யூஸ் ஆகுது. இந்த யூசஸ் கண்டிப்பாக படிக்கணும். என்சிஆர்டியோட லாஸ்ட் பேஜாக இருக்கும், இல்லைனா நான் ஒரு சிம்பிள் நோட்ஸ் அனுப்புகிறேன், அதை படிச்சுக்கோ. ஸோ காமா ரேவோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வேணும், காமா ரேவோட வேவ்லென்த் ரேஞ்ச் வேணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். 10^18 10^22 இருக்கும். இதுக்கு மேலே யாருக்குமே ஃப்ரீக்வன்சியே கிடையாது. இவன் தான் ஃபஸ்ட் ரேங்க். இவனுக்கு தான் அவ்வளோ அதிகமாக இருக்கும். 1 பக்கத்தில் 18 சைஃபர், 1 பக்கத்தில் 22 சைஃபர், அந்த ரேஞ்ச் இருக்கும். அதனால தான் எல்லா இடத்துலையும் ஈஸியாக ஊடுருவி போகிறது. இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் நடக்குது இல்லை, உங்களுக்கு தெரியும் தானே? நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன். இங்கெல்லாம் காமா ரே ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன தெரியாமல் பண்ணுவாங்க? நான் சொன்னால் நீ நம்பவே மாட்டேன். இப்போ 2 கையும் அகலமாக பிரித்து வச்சுக்கோங்களேன். இப்போ இதான் நீ அப்படின்னா உன்னோட ஒரு கை இப்படி இருக்குது, ஒரு கை இப்படி இருக்குது. இந்த வால் கரெக்டாக நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு 2 மீட்டர் வரும். ஸோ என்னோடய சென்டர்லேருந்து ரைட் ஹேண்டோட எண்டு 1 மீட்டர், என்னோடய சென்டர்லேருந்து லெஃப்ட் ஹேண்டோட எண்டு 1 மீட்டர். ஸோ டோட்டலாக 2 மீட்டர். இந்த 2 மீட்டர் அளவுக்கு ஒரு சுவர் வச்சு அவ்வளோ அகலமாக இருக்கும்ல, அவ்வளோ திக்னஸ் இருக்கக்கூடிய வால். அந்த வாலை கூட ஈஸியாக இந்த காமா ரே பெனட்ரேட் ஆகி போயிடும். அதனால தான் அந்த பவர் பிளான்ட்டை சுற்றி இவ்வளோ பெரிய வால் வைக்கிறது ரீசன், காமா ரே வெளியில் போகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஏன் இதை சொன்னீங்க சார்? ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம், அந்த விஷயம் உங்களுக்கு பதிவு பண்ணப்படணும், அவ்வளோதான். எக்ஸ்ரேவோடது 10^16 10^21. 4-5 டைம் மனப்பாடலாம் பண்ணாது, ஒரு 4-5 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 10^14 10^17. விசிபிள் 4000 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 4 × 10^14 8000 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் 14. சரி, ஃப்ரீக்வன்சி பவரில் ப்ளஸ் வரும். ஹெட்ஸு ஐஆர் 10^11 10^14. மைக்ரோவேவ் 10^9 10^11. இது 10^4 10^9. ஏன் இதெல்லாம் நுணுக்கமாக சொல்லி தரீங்க? 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஒரு ரேஞ்சு கொடுத்துட்டு இது என்ன ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அவங்க வேல்யூ கேட்கல, பவரை மட்டுமாவது படிச்சுக்கோ. ரைட்டா? 2 பேர் சேர்ந்து உட்காந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சிடலாம். மேலேருந்து வந்தாலும் சரி, கீழேருந்து போனாலும் சரி, இருக்கிறதுலே ரொம்ப அதிகம். அந்த ரேஞ்ச் பார்த்தாலே எனக்கு தெரியல. 18 to 22 யாரா? காமா சார். 16 to 21 யாருப்பா? எக்ஸு. 14 to 17 யூவி, விசிபிள், ஐஆர், அப்படி பார்த்துட்டே வர வேண்டியது தான். அதே மாதிரி பக்கத்தில் வேவ் லென்த்து 10^-3 நானோமீட்டரை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்லா கற்றுக்குங்க. காமாவுக்கு வேவ் லென்த்து ரொம்ப கம்மி, அதுக்கு கீழே வேவ் லென்த்தே போக முடியாது, அவ்வளோ கம்மி. எக்ஸு 1 நானோமீட்டர்லேருந்து 10^-3 நானோமீட்டர் வரைக்கும்.
வேறு வழி இல்லைப்பா. இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஐடியாலாம் இல்லை, படித்து தான் ஆகணும். இது 400 நானோமீட்டர்லேருந்து 1 நானோமீட்டர் வரைக்கும், 100 நானோமீட்டர்லேருந்து 400 நானோமீட்டர் வரைக்கும், ஐஆர் 1 மில்லிமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் வரும். லாஸ்ட்டாக 0.1 மீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர். இது கிரேட்டர் தென் 0.1 மீட்டராக இருக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னு யாருன்னு கேட்டால் டக்குன்னு உன்னால் காமா சொல்ல முடியும். வேவ்லென்த் மேக்ஸிமம் யாருன்னு கேட்டால் உன் பதில் என்ன? இருக்கிறதுல யாருக்கு வேவ்லென்த் ரொம்ப மேக்ஸிமம் பார்த்து சொல்லு. ரேடியோவுக்கு வேவ்லென்த். ஆமாம்பா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரேடியோவுக்கு வேவ்லென்த் ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம். கற்றுக்கிட்டிங்களா? அவ்வளோதான். எல்லாத்தையுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம மிச்சம் வைக்கல, அவ்வளோத்தையும் பேசிட்டோம். சரியாக 7:35. இன்றைக்கி எனக்கு 8 o'clock வரைக்கும் கிளாஸ் எடுத்தால் போதும். இந்த 25 minutesல ஒரு 10 சம் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 10 சம் நல்லா கற்றுக்கலாமா நம்ம? எனக்கு 1 நிமிஷம் டைம் கொடுங்க. உங்கள் ஃபார்முலாஸ்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த பேஜை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் வேலையை பாருங்கள். ஒரு 1 minute, கரெக்டாக 1 minute போதும். சம்மை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாரு, எப்படி டேட்டா எடுக்கிறேன்னு பாரு. நைட்டு உட்காந்து ரிமைனிங் 40 சம் போட்டு பாருங்க. இந்த யூனிட்டுக்கு நீ வேறு ஒன்றுமே பண்ண தேவை, வெறும் 40 சம்மு நல்லா புரிஞ்சு அழகாக போட்டு பார்த்துக்கோ, போதும், தாராளமாக போதும். காலையில் ஃபோட்டோ எடுத்தேன், லைட் ஆஃப் ஆகிருந்தது, குறன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் மறுபடியும் ரீசெண்ட் பண்ணி வரேன். இப்போதைக்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது சரியாக கிளாரிட்டியாக இல்லைனாலும் கவலைப்படாது, நான் டேட்டா எடுத்து சம் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட் செம்மை இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ரேஞ்சை வச்சு சொல்கிறது, அதை நான் அப்புறமா பார்த்துக்கோ. அது யூவியா, விசிபிளா, ஐஆரான்னு தெரிஞ்சுக்கோ. நான் டக்குன்னு சம்மை மட்டும் போட்டுறேன். ஓகே, ரைட்டா. கொஷின் நம்பர் 1, 15 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டு எனர்ஜி கொடுத்துருக்காங்க. இப்போ E = h நியூ போகணும், நியூக்கு பதிலாக c/λ போகணும், λ = hc/Eக்கு வரணும். இந்த லாம்டா வேல்யூ ஒன்று கிடைக்கும், அந்த வேல்யூ வச்சுக்கிட்டு தான் அது ஐஆரா, யூவியா, காமாவா, எக்ஸ்ரேவான்னு கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணி பாரு, இல்லை நான் பார்த்துக்கிறேன். அதை விட இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற சம்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுமா? சம் நம்பர் 2 பாருங்களேன். பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வை, பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ. சொல்ல டேட்டா எடு. 10 சம் நல்லா கற்றுக்கிட்டால் கூட போதும். சம் நம்பர் 2, ரெட் எல்இடி எமிட்ஸ் லைட் 0.1 வாட். அப்படின்னா அது பவர் தானே. 0.1 எல்லாம் போட்டுன்னு இருக்காத, 1/10 மாற்றிக்கோ. யூனிஃபார்ம்லி அரவுண்ட் இட். த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா E0ன்னு உனக்கு நல்லா தெரியும். டிஸ்டன்ஸு 1 மீட்டர். இது என்ன சோர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்இடி. அப்போ இதை பாயிண்ட் சோர்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கணும். பாயிண்ட் சோர்ஸ்ன்னு எடுத்துக்கணும். பவர் இருக்குது சார், ஆர் இருக்குது, E0 கேட்குறாங்க. எங்களுக்கு இன்டென்சிட்டிக்கு பவர் பை ஏரியான்னு தெரியும், P/4πr² தெரியும். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி E0 கண்டுபிடிக்கிறது? ரைட்டா? சூப்பரான விஷயம். 2 கான்செப்டை உள்ளே நம்ம திணிக்கணும். நான் பொறுமையாக சொல்லித்தரேன். ஒரு டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. 2வது டைம் சொல்லித்தரேன், அப்படியும் புரியலன்னா என்கிட்ட மறுபடியும் சொல்லித்தரேன். ஓகே, டேட்டா முதல்ல எடுத்துக்கலாமா? ஒரே நிமிஷம். ஓகே, பவரோட வேல்யூ 0.1, பவரோட வேல்யூ 0.1 இல்லைனா 1/10. பவரோட வேல்யூ 1/10. ஆரோட வேல்யூ எவ்வளோ சொன்னேன்? மறந்துட்டேன். ஆரோட வேல்யூ எவ்வளோ? 1 மீட்டர் சார். 1 மீட்டர். ரைட். கேட்டிருக்கிறது E0 கேட்டிருக்காங்க. ரைட்டா? நேற்று ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்டென்சிட்டி ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு சின்னு சொல்லி கொடுத்தேன். ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு சி. இன்டென்சிட்டி ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி 1/2 ε0 E² இன்ட்டு சி. நீங்கள் தான் யோசிக்கணும். இன்டென்சிட்டிக்கு இந்த ஆள் P/4πr² சொல்லி கொடுத்தானே, இதில் E0 இல்லையே. அப்போ E0 இல்லைன்னா நான் எங்கே போய் தேடுறது?
அப்போ நீ என்ன பண்ணணும், பவரும் வர்ற மாதிரி பார்த்துக்கணும், ஈநாட்டும் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 1/2 எப்சிலான் நாட் ஈநாட் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு P/4πr². சம்மெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனால எல்லா மாடலும் கற்றுக்கலாம். இதிலே பாருங்கள் 2 ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். இன்டென்சிட்டி ஞாபகம் இருக்கா, எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் நேற்றே கற்றுக் கொடுத்தேன். பெர் வால்யூம் இன்ட்டு வால்யூம் போட சொன்னேன். அப்போ இது எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் பை ஏரியா இன்ட்டு டைமு. வால்யூமில் ஒரு ஏரியா இருக்கும், அப்போ டிஸ்டன்ஸ் பை டைமு. அப்போ எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு சி தானே. எனர்ஜி டென்சிட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 1/2 எப்சிலான் நாட் T² சி. சால்வ் பண்ணிடுவோமா. ஈநாட் ஸ்கொயரை தேடி நான் போயிட்டுருக்கேன். ஈநாட் ஸ்கொயர் மட்டும் வேணும், ஃபார்முலா மாற்றுங்க. 2P/4π எப்சிலான் நாட் சி R². ஈநாட் ஸ்கொயர் மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். ஈநாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பவருக்கு பதிலாக 1/10. ஸோ 1/10 1/4π எப்சிலான் நாட் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா. 1/4π எப்சிலான் நாட்டு 9 இன்ட்டு 10⁻9. கீழே ஒரு சி இருக்குது, 3 இன்ட்டு 10⁻8 6 1². அவ்வளோதான், சப்ஸ்டியூஷன் அழகாக முடிஞ்சிருச்சு. இந்த 3க்கு இது 3 ஆகிடுச்சு. இந்த 10⁻8 10⁻8 போட்டால் 30 ஆகிடுச்சு. மேலே 60/10. அப்போ இதோட ஆன்சர் 6. அதாவது ஈநாட் ஸ்கொயரோட வேல்யூ 6, ஈநாட்டோட வேல்யூ √6. ஆன்சர் என்ன ரேஞ்சில் இருக்கும், சும்மா சொல்லுங்கள், என்ன ரேஞ்சில் இருக்கும். 2.5 சார். 2 பாயிண்ட் சம்திங்கில் இருக்கும் சார். ஆமாம், 2 2 சார் 4 வந்துடும், 3 3 சார் 9 வந்துடும். அப்போ ஆன்சர் 2 பாயிண்ட் சம்திங்கில் இருக்கும். அப்போ 2 பாயிண்ட் அரௌண்ட் பாதிக்கிட்ட வந்துடும். 2.5 பக்கமாக வந்துடுமா. போய் உட்காந்து போட்டுன்னு இருக்காதுப்பா, ஆப்ஷன் எல்லாம் வேறு வேறையாக தான் இருக்கும். பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். அப்போ இந்த சம் உங்களால் உணர முடியுதா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், நல்லா கற்றுக்குங்க. பவர் கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட்டு ஈநாட் கேட்டாங்கன்னா நீ 2 இன்டென்சிட்டி ஃபார்முலாவையும் ரிலேட் பண்ணணும். ஒரு இன்டென்சிட்டி 1/2 எப்சிலான் நாட் E² சி. இன்னொரு இன்டென்சிட்டி பாயிண்ட் சோர்ஸாக இருக்கிறதுனால 4πr² கீழே. இதே லைன் சோர்ஸாக இருந்தால் நீங்கள் 2πr யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கணும். அங்கேருந்து இ கண்டுபிடிக்கணும். கற்றுக்கிட்டீங்களா. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் 2 பாயிண்டில் இருக்கணும் சார். 4 ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷன் பி வருது பாருங்கள். நான் தான் சரியாக ஃபோட்டோ எடுக்கல, இதை மறுபடியும் நான் ரீசன் பண்ணி அனுப்புகிறேன். கொஷின் நம்பர் 3க்கு என்ன ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறீங்க. கொஷின் நம்பர் 3க்கு என்னவா இருக்கும் உனக்கு தெரியும். அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் விச் ஒன் கேன் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ப்ரொபகேட்டிங் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் உருவாகிறதுக்கு யார் காரணம் சார்? ஆக்சிலரேட்டட் சார்ஜ். அவ்வளோதான், அழகாக சொல்லிட்டீங்க. பட் நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, த ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் ஷுட் ரேடியேட் எனர்ஜி. இப்போ ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானு நல்லா சாப்பிட்டுட்டு மேலே எங்கேயும் குதிச்சுதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்துடும். த ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் ஷுட் ரேடியேட் எனர்ஜி, தட் இஸ் கால்ட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அப்போ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் யாரும் இல்லை, வேறு ஆக்சிலரேட்டட் சார்ஜ் தான். ரைட்டா. ஸோ கொஷின் நம்பர் 4 டேட்டா எடுங்க. அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃப்ரீ ஸ்பேஸு ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாரும் எழுதுங்க. இப்போ ERMS 6 எழுதிக்கோ. ERMS கொடுத்துட்டு B0 கேட்குறான். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ERMS கொடுத்துட்டு B0 என்னங்க சார் வம்பா போச்சு, எப்படி இதை சால்வ் பண்ணுறது. ஒரே நிமிஷம், இப்போ உங்ககிட்டேருந்து நான் ஆன்சர் வாங்குகிறேன், நீங்களே இப்போ அழகாக சொல்லுவீங்க. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, உன் பதிலில் இருந்து ஆன்சர் போட்டுருவோம் ஈஸியாக. ERMSோட வேல்யூ இப்போ கொஷின் நம்பர் 4 5 தெரில, சரி 4ன்னு வச்சுக்கலாம். ERMSோட வேல்யூ வந்து 6, B0 கேட்டிருக்காங்க. நான் வந்துட்டு ஆன்சர் கேட்கல. இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ரூட் மட்டும் வேணும். எந்த வழியாக போவீங்க, யார் வேணாலும் சொல்லலாம். சொல்லுங்க. சார் C is equal to E0/B0. ரைட், நல்லா சொன்னேன். அதுக்கப்புறம் ERMS is equal to E0/√2 sir. ERMS equal to E0/√2. ரொம்ப சூப்பராக சொன்னேன். அப்போ E0 மட்டும் அங்கேருந்து எடுத்துக்க சொல்கிறேன், கரெக்டா? Yes sir. ERMS into √2. ரைட், அவ்வளோதான் முடிச்சிங்க. B0 எனக்கு வேணும் சார். B0க்கு E0/Cன்னு எழுதலாமா? எழுதலாம். E0 நம்மள்கிட்ட இல்லை, ஆனால் E0 வேணும்னா ERMS into √2 போன லெசனில் படித்தோம். பை ஒரு C. ERMS 6ங்க சார், இது ஒரு √2. Cக்கு 3 × 10⁻8.
ஒரு 3 3 2 3 6. ஆன்சர் 2√2 இன்ட்டு 10⁻⁸. 2√2 2 இன்ட்டு 1.41 2 அப்போ 2.8 இன்ட்டு 10⁻⁸ எங்கேயாவது இருந்தால் அதான் பி நாட்டு டெஸ்லா. 2.82 இன்ட்டு 10⁻⁸. பா இதுக்கான ரூட்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மை கற்றுக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, கொடுத்ததுலேருந்து அவங்க கேட்குறதுக்கு என்னோட வழி என்ன, எந்த வழியாக நான் போனால் அந்த ஆன்சர் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும்னு யோசிக்கணும். அந்த சிந்தனை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா டீச்சரே தேவையில்லை. ஒரு ஃபார்முலா படிச்சிட்டிங்கனாலே ஸோ நீங்களே பெரிய ஜீனிஸ் ஆகிடுவீங்க. அந்த ஃபார்முலா படிச்சிட்டாலே 4 விஷயம் கொடுத்துருப்பான், 5வது விஷயம் கேட்க போகிறேன். இப்போ இதில் பாரு இஆர்எம்எஸ் கொடுத்துருக்காங்க, பி நாட் கேட்குறாங்க. அப்படியே கண்ணம் மூடிங்கன்னா இஆர்எம்எஸ்ஸா அது இ நாட்குள்ளார தானே இருக்குது. இ நாட்டையும் பி நாட்டையும் ரிலேட் பண்ணுமா? நேற்றையிலேருந்து கத்தின்னு கிடக்கிறான். சி ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட்டு. பி நாட் வேணும், சிஏ கீழே இருக்குது. இப்போ நான் சொல்லும்போது கூட உங்களோட வியூவிலேருந்து கண்ணை மூடிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி யோசிச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் ஓடியாந்தான்னு சொல்கிறேன். செம்ம சால்வ் பண்ணுறது பெரிய வித்தை கிடையாது, அதை ரூட்டை கண்டுபிடிக்கிறது தான் உன் திறமை, ரைட்டா? ஸோ இனிமேல் அந்த மாதிரி யோசி, ஈஸி ஆன்சர் ஓடியாந்துடும். ஆப்ஷனு 2.82 இன்ட்டு 10⁻⁸. கற்றுக்கலாமா? ஆப்ஷன் ஏ ரைட். கொஷின் நம்பர் 5 உங்கள்கிட்டே விட்டுறேன். எனக்கு ஆன்சர் மட்டும் வேணும், தாராளமாக சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். இதுக்கு சம் போகணுன்னு அவசியம் இல்லை, பார்த்ததும் ஆன்சர் தூக்கிடலாம். நீட் 2018 கேட்டிருக்காங்க. இவ்வளோ நேரமா? இப்போ வெலாசிட்டி இது ஐ வெக்டாரில் இருக்குது, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ஐ வெக்டாரில் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஐயில் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ளஸ் ஒயில் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் ஒய், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஆன்சர் வந்து ப்ளஸ் எக்ஸில் இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ப்ளஸ் இசட் டைரக்ஷன். 4 சார். ஆப்ஷன் 4. எல்லாருமே அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சைடில் எழுதுன பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் வந்துட்டாலே உன்ட்ட படித்து சொல்லியிருக்கேன், இ கிராஸ் பி போட்டுக்கோ. இ எங்கே இருக்குது? ப்ளஸ் ஒய். ப்ளஸ் ஒய்னா ப்ளஸ் ஜே, ப்ளஸ் ஜே. ஜே கிராஸ் பிக்கு நான் ஏதாவது எழுதணுன்னா ஆன்சர் எனக்கு ஐ வரணும். அப்போ ஜே கிராஸ் கே தானே ஐயு, தெரியுதா உங்களுக்கு? போய் கஷ்டப்படவே வேண்டாம். ஜே கிராஸ் கே தான் ஐயு, கேனா இசட் ஆக்சஸ்ஸு, பாசிட்டிவ் இசட் ஆக்சஸ்ஸு. இதே மாதிரி சம் தான் இங்கே நிறைய வரப்போகுது, ரைட்டா? ஸோ பாசிட்டிவ் இசட் ஆக்சஸ் ஆன்சரு. சம் நம்பர் 6, சம் நம்பர் 11, 12, 13 நாலும் ஒரே மாடலு. அதை ஒன்றாவே சொல்லி தந்துடுறேன். இப்போ இன்னும் இருக்கிற டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற சம்மை ட்ரை பண்ணிட்டு போங்க. மீதி எல்லாத்தையுமே சண்டே அன்னைக்கு சொல்லித்தரேன். 7 ரொம்ப ஈஸி சால்வ் பண்ணிக்கலாம். முதல்ல இதை கூட நான் வேண்டாம், நீங்களே சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். சம் நம்பர் 8 உங்களால் சால்வ் பண்ண முடியும், அதாவது கையை வைக்காமலே ஆன்சர் டிக் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 2019 ஜேஇ மெயின் செம்மு சால்வ் பண்ணியும் சொல்லலாம், ஆனால் பார்த்ததும் ஆன்சர் சொல்லலாம். உங்களால் சொல்ல முடியுதா? மார்க் பண்ணி வச்சுக்கோ. சம் நம்பர் 1 சொல்லித்தரல, 6 சொல்லித்தரல, 7 சொல்லித்தரல. 1, 6, 7 பேலன்ஸ் இருக்குது. 40 சம்மு கிளாஸ்லேயே போடுவோம். நம்ம ஒரு மாடலை மட்டும் கவர் பண்ணிட்டு வரும். ஆன்சர் பே 3 சார். சி ஆப்ஷன். என்ன கேட்குறியாடா? சி ஆப்ஷன் சார். மற்றவங்களோட பதில்? மற்றவங்களோடது எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்குன்னு கவனிங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜே வெக்டார். அப்போ உடனே இ கிராஸ் பின்னு எழுதிக்கோ, ஜே வெக்டார். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஐ வெக்டார். அப்போ இதோட ஆன்சர் ஐ வெக்டாராக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இது கே வெக்டாராக தான் இருக்கணும், ப்ளஸ் கே. சரி, ப்ளஸ் கேன்னா இசட் சொல்லிட்டீங்க. அப்போ ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் ஏவும் தான் ரைட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஆப்ஷனை நெக்லேட் பண்ணுறதுக்கு தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் டி கிடையாது. இதை ஒத்துக்கிறீங்களா? இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வேணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இ இருக்குது. அப்போ சி வேணும்னா இ பை பி. சி வேணும்னா ஓரமாக பாருங்கள், இந்த ஓரமாக பாருங்கள், சி பை பி. பி வேணும்னா இ பை சி. இ 6, சி 3 × 10⁸,
அப்போ 2 × 10⁻⁸ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தெரியுதா உங்களுக்கு? இ கொடுத்துருக்காங்க, பி கேட்குறாங்க, எந்த ஆக்சஸ்ன்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஈஸி பாரு. இது ஒரு சம்மா. இது எவ்வளோ நேரம் ஆகிடும்? எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக நீ ட்ரெயின்டாக இருந்தால் வெறும் 20 செகண்டே ஆகாது. சம் படிக்கிறதுக்கு தான் 10 செகண்டு. இ வந்து ஒயில் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ஐயில் இருக்குன்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவ் இசட் தான். அப்புறம் இ கொடுத்துருக்காங்க, பி கேட்குறாங்க. சி ஈக்குவல் டு E/B. பி வேணும்னா E/C. முடிச்சாச்சு. 2 × 10⁸. ரைட்டா? அதே மாதிரி தான் சம் நம்பர் 9ஐயும் உங்கள்கிட்டே விட்டுறேன். உங்களால் இந்த சம்மை வெறும் 20 செகண்டில் சொல்ல முடியும். ட்ரை பண்ணு. ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணுப்பா. தெரியலன்னா கவலைப்படாத, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். இவன் யாருன்னு யாராவது சொல்லுங்க. இவனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அவன் யார்? அவன் சார் B0. அவ்வளோதான். யாரை கேட்டிருக்காங்க? E0 சார். அப்போ E0 வேணும்னா C into B0. அவ்வளோதான். சூப்பராக சொல்லிட்டீங்க. B0 எவ்வளோ? 100 × 10⁻⁶, 3 × 10⁸, இது 2 ஆகிடுது, 3 × 10⁴ ஆகிடுது. ஆப்ஷனு டி. தெரியுதா? அதான் சொல்கிறல, நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற வேகத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. 3 × 10⁴. ரைட்டா? பட் நான் மிஸ் பண்ண சம்மெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுட்டே வா. இந்த பேப்பரில் 40 சம் இருக்குது. 40 சம்மையும் சண்டே ஈவினிங்குள்ளார நான் முடிச்சு கொடுக்குறேன். பட் கிளாஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாது. சம் நம்பர் 10 கொஞ்சம் வளவலன்னு பெருசாக போகும். நான் போட்டு காட்டுறேன். இல்லை அவ்வளோ கூட வேணாம். இதையுமே நீங்கள் பார்த்ததும் சொல்லலாம். முதல்ல சம்ம படிங்க எல்லாருமே. இது செம்ம கை வைக்கவே தேவையில்லை, பார்த்ததுமே சொல்லலாம். இந்த 10th செம்ம சண்டே அன்றைக்கி வந்தது நான் போட்டு காட்டுறேன். ஆனால் இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும். ட்ரை பண்ணு. இது ஒரு ஹிண்டிங் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து +K போகுது. வேறு ஒன்றுமே வேணாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து பாசிட்டிவ் Z ஆக்சிஸில் போகுது. அவ்வளோதான். எல்லாரும் கவனி, என்ன பாரு எல்லோரும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பாசிட்டிவ் Z ஆக்சிஸில் போகுது. நீ அவன் இ கொடுத்துருப்பான், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பான், இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? பட் இதெல்லாம் சம்மில் கையை வைக்காமலே உங்களால் ஆப்ஷனுக்கிட்ட போக முடியும். டயக்ராம் எல்லா ஆப்ஷனையும் ஒவ்வொன்றா கரெக்டாக பாரு. பார்த்துட்டு எந்த ஆப்ஷனாக இருக்குன்னு கெஸ் பண்ணு. இல்லை எது இல்லைன்னு சொல்லி என்கிட்ட முதல்ல. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ட்ராவல்ஸ் பாசிட்டிவ் Z ஆக்சிஸ். எது இல்லை? பி கிடையாது சார். ஆப்ஷன் பி கிடையாதா சார்? 4th ஆப்ஷன் ஆன்சர் சார். 4th ஆப்ஷன் ஆன்சர். ஏ கிடையாதா? இப்போ பேசி ஏ ஏன் கிடையாது? ஆப்ஷன் ஏ இருக்கிறதுக்கு ஏன் என்ன காரணம்? ஏ இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கேக்கு பக்கத்தில், ஆமாம், கேக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ ஆக்சுவலாக KZன்னு வரணும், இங்கே மைனஸ்னு வரணும். ஏன்னா பாசிட்டிவ் நேற்று படித்து சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஒரு ஈக்குவேஷனை பார்த்ததும் எந்த ஆக்சிஸில் வேவ் போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். பாசிட்டிவ் Z ஆக்சிஸ்ன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ KZ மைனஸ் தான் இருக்கும். இது எக்ஸ் இருக்குது, தப்பு. இது இசட்டாக இருக்குது, ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, தப்பு. இங்கே மைனஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை விட இந்த மாதிரி க்ளோஸாக ஆன்சர் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எங்கேயாவது ஒரு சின்ன லூப் மாட்டோம். ஸோ இப்போ வேறு நீ ட்ரெயின்டாக இருந்தால் இது நீ செம்ம கையை வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு வேளை 2 ஆப்ஷன் வந்து மைனஸில் இருக்குது, இசட்டில் இருக்குன்னா அப்போ தான் இப்போ போன கேஸில் இருந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இதில் என்ன பிரச்சனை? 2019 எவ்வளோ நேரம் ஆகிருக்கு? போது செம்ம படிக்கிறது தான் 1 அந்த 10 செகண்டு, டிக் பண்ணுறதுக்கு 2 செகண்டு. ஸோ KZ மைனஸ் பாசிட்டிவ் Z ஆக்சிஸ். யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்கப்பா. ஆப்ஷன் ஏ என்ன ஆக்சிஸ்? சார் நெகட்டிவ் X. ஆப்ஷன் பி என்ன ஆக்சிஸ்? அதுவும் நெகட்டிவ் X சார். ஆப்ஷன் சி என்ன ஆக்சிஸ்? நெகட்டிவ் Z சார். நெகட்டிவ் Z, நெகட்டிவ் X, நெகட்டிவ் X. ரைட்டாக? இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ரைட். சம் நம்பர் இவ்வளோ நேரம் பேசினது 10 பேசியிருக்கும். இந்த 10ஐயும் நான் போட்டு காட்டுறேன். சண்டே வந்தது 11 அன்றைக்கே போட்டு காமிச்சிடுறேன். 10, 11, 12 எல்லாம் ஒரே மாடல் சொன்னேன் இல்லையா? அடுத்தது 14. நான் உங்களுக்கு தேவையே இல்லை, ஆன்சரை மட்டும் அடிச்சுட்டு போங்க. கொஷினை ரீட் பண்ணிக்கோ. சம் நம்பர் 14. இவ்வளோ நேரமா?
என்ன ஆன்சர் பா? Sir, both are equal. என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டோட எனர்ஜியும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜியும் ஈக்குவல்னு சொன்னா 1/2 எப்சிலான் நாட் டி ஸ்கொயரும் b²/2 நேற்று சரியாக யாரும் கிளாஸ் கவனிக்கல. பாரேன் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஈக்குவலி டிவைடட் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் போத் ஆர் ஈக்குவல்னு படித்து சொன்னேன். இதான் ஆன்சர். 15 இருக்கிறதுலே ஆமாம் சார். ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் காமா. இதெல்லாம் பாருங்கள், நீ நினைக்கிற மாதிரி பேப்பர் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். நான் ஒன்றும் இப்போ ரொம்ப நாள் முடிஞ்ச பேப்பர் இல்லை. தோ போனால் 19, 20 எல்லாம் சம் தான். ரைட். ஸோ 16 ட்ரை பண்ணுங்க பை. 16ல் வேவ்லென்த் கேட்குறேன். சரி, இந்த ஒரு சம் நான் போட்டு காட்டவா? இந்த ஒரு சம்மோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே சண்டே அன்னைக்கு 3 to 4 ரெடியாக தாராளமாக கற்றுக்கலாம். ஓகே, நான் அதான் சொன்னல, இன்றைக்கி ஏற்கனவே இந்த வரலட்சுமி விரதமா எல்லோரும் கோயில் பார்த்து ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லார் வீடுகளிலுமே அப்படி தான் நினைக்கிறேன். சரி, 8க்குலாம் இன்றைக்கி முடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 10 நிமிஷம் முன்னாடி முடிச்சுக்கிறேன். இது சண்டே அன்றைக்கி நான் காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? எக்ஸ் பக்கத்தில் இருந்தால் அது யார்? Sir, third option ah? செக் பண்ணிடலாம் பா. எக்ஸ் பக்கத்தில் இருந்தால் அது யார்? K, sir. கே. கேவோட வேல்யூ π × 10⁻3. ரைட். டி பக்கத்தில் இருந்தால் அது யார்? Omega, sir. ஒமேகா. பா, இந்த மாதிரி டேட்டா எடுக்க தெரியணும். 3π × 10⁻11. கால்குலேட் த வேவ்லென்த் கேட்குறாங்க. வேவ்லென்த் கேட்குறதுக்கு ஒமேகாலையும் போகலாம், கேலையும் போகலாம். ஆனால் ரொம்ப சிம்பிள் எதுன்னா கே தான். கேக்கு பதிலாக 2π/λ போட்டுக்கலாம். லாம்டாவுக்கு பதிலாக 2π/k எழுதலாம். மேலே ஒரு 2π, கேக்கு ஒரு π × 10⁻3 -3. ஆப்ஷன் சி தான் ரைட்டு. ரைட்டா? சரிப்பா. இப்போ டைமு 7:57 ஆகுது.